அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலத்தையும் உச்சத்தையும் இழக்கிறாருங்க. எனவே கதறி கதறி அழுதாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன. ஆனால் அதே வேளையில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய புதனினுடைய இந்த பெயர்ச்சியானது எந்தெந்த விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் இருந்து பூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக பெரிய அளவிலான சிக்கல்களை கூட சாதாரணமாக எதிர்கொண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். இப்படிப்பட்ட வல்லமை மிக்கவராக இருக்கக்கூடிய புதன் 5ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்கு வருவதால் இந்த வேளையில் கதறி கதறி அழுதாலும் கூட சில நேரங்கள்ல நிச்சயமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பல சூழல்கள் உருவாகலாம். அதில் முக்கியமாக பார்க்கப்படுவது ஒரு விஷயத்திற்கு சரியான முடிவெடுக்க முடியாமல் சற்று தடுமாற்றத்தை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் அதீதமாக உண்டு. 6ஆம் இடம் என்பதால் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற பெரிய குழப்பம் மனதில் இருக்குங்க. இவர் செய்வது நமக்கு நல்லதா கெட்டதா என்று கண்டுபிடிக்க முடியாமல் கூட அதிக திணறலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது புதன் ஆட்சி பலத்தையும் உச்சத்தையும் இழப்பதால் இந்த தருணத்துல உணர்ச்சி வசப்பட்டு அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்காமல் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதற்கான பல தருணங்களும் அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கதறி கதறி அழுதாலும் ஆட்சி பலத்தையும் உச்சத்தையும் இழக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் புதன் நுழைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைகிறார். எனவே சில விஷயங்களை நன்கு கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு ராசியின் அதிபதியுடன் இணைவதால் ஏற்படுகிறது. எனவே சில தடுமாற்றங்களை தவிர்ப்பதற்கு நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையான சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். ஆனால் தற்போது வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை. எனவே இந்த தருணத்துல சில நடுநிலையான பலன்களையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. உணர்ச்சி வசப்படுதல் மற்றும் முடிவெடுப்பதை தவிர மற்ற பணிகள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. ஏனென்றால் ஜென்மம் அஷ்டமம் போன்ற அமைப்பில் தற்போது வித்யாகாரகரான புதன் இல்லை என்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றம் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழலும் உண்டு. மேலும் குறிப்பாக புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது நுணுக்கமாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. உதாரணமாக ஒரு முதலாளி இருக்கிறார். அவரிடம் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் பணியாற்றுகின்றனர். அப்படி தொழிலாளிகள் பணியாற்றினாலும் கூட அதில் ஒருவர் அவருடைய வேலைக்கும் செய்யக்கூடிய செயலுக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்படக்கூடிய நபராக இருக்கிறாருங்க. அப்போது அந்த வேளையில் அந்த முதலாளிக்கு வெளிநாட்டிலிருந்து தங்க ஆர்டர்கள் விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அப்போது ஒவ்வொரு பையிலும் 50 தங்க காசுகள் கொண்ட 100 பைகள் அந்த முதலாளிக்கு வருகிறதுங்க. அப்படி 100 பைகள் வரக்கூடிய வேளையில் அதை இடமாற்றி பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கும் போது அந்த பைகள் மொத்தம் எத்தனை இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறார். அப்படி எண்ணி பார்க்கும்போது அந்த முதலாளிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் 100 பைகள் அதிருக்க வேண்டும். ஆனால் அதில் 99 பைகள் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு பை எங்கோ தவறிவிட்டது. ஒருவேளை வெளிநாட்டில் இருந்தே அவர்கள் அனுப்பவில்லையா என்று அவர்களிடம் முதலில் விசாரிக்கிறார். அவர்கள் அனுப்பிவிட்டதற்கான ஆதாரத்தை கொடுக்கின்றனர். உடனே அந்த முதலாளி இங்குதான் தொலைந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய பணியாளர்களை அழைத்து அந்த பையை தேடும்படி அறிவிக்கிறாருங்க. அப்படி அனைவரும் தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த உண்மையான தொழிலாளிக்கு அந்த பையானது கிடைக்கிறது. அதை திறந்து பார்க்கிறார். திறந்து பார்த்தால் 50 தங்க காசுகள் அந்த பை முழுவதும் இருக்கிறது.
இதை கொண்டு போய் தன் முதலாளியிடம் கொடுத்தால் தனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பையை கொண்டு போய் தன் முதலாளியிடம் கொடுக்கிறாருங்க. அதை வாங்கிய அந்த முதலாளி அதை எண்ணி பார்க்கிறார். அதில் சரியாக 50 தங்க காசுகள் இருக்கிறது. இவனுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கணுமா அல்லது பரிசு கொடுக்கணுமா என்ற குழப்பத்தில் இந்த முதலாளி புதனின் அறிவாற்றல் இல்லாததால் தவறான முடிவெடுக்கிறாருங்க. ஏனென்றால் என்ன முடிவு செய்கிறார் என்றால் அந்த தொழிலாளியின் மீது திருட்டு பட்டத்தை சுமத்துகிறார். ஏனென்றால் அந்த பையில் 100 தங்க காசுகள் இருந்தது. அதில் பாதியை எடுத்துக்கொண்டு பாதியை மட்டும்தான் கொடுக்கிறாய் என்று அந்த தொழிலாளியின் மீது திருட்டு பத்திரத்தை சுமத்துகிறார் அந்த முதலாளி. அப்படி சுமத்துவது மட்டுமல்லாது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கும் அந்த வழக்கு செல்கிறது. நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கும் போது இந்த தொழிலாளி உண்மையாக இருந்தும் இவருக்காக வாதாடுவதற்காக யாருமே வரவில்லை. உடனே அவரே வாதாடுகிறார். போது அவர் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீதிபதியிடம் தெரிவிக்கிறாருங்க. ஐயா, நான் எடுத்த பையில் 50 தங்க காசுகள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் என் முதலாளி துளைத்த பையோ 100 தங்க காசுகள் கொண்ட பை. அப்போது நான் சொல்வது என்னவென்றால், முதலாளி துளைத்த பையாக இந்த பை நிச்சயம் இருக்காது. எனவே 50 காசுகள் கொண்ட பையை யார் துளைத்திருக்கிறேன் என்று புகார் தெரிவித்திருக்கிறார்களோ அவர்களுடைய பையாக தான் இது இருக்கும். இதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறாருங்க. அப்படி யாரும் புகார் கொடுக்கவில்லை என்றால் இந்த பையை அரசு கருவூலத்தில் சேர்த்து விடுங்கள் என்று இந்த தொழிலாளி சாமர்த்தியமாக சொல்கிறாருங்க. இதை கேட்ட நீதிபதிக்கும் அதுதான் சரி என்று படுகிறது. உடனே அந்த முதலாளியை பார்த்து, நீங்கள் துளைத்த பை 100 தங்க காசுகள் கொண்ட பை. இந்த பை இன்னும் கிடைக்கவில்லை. அது கிடைத்தால் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். இந்த பையை அரசு கருவூலத்திடம் சேர்த்துடுங்க என்றார். இதுல 50 தங்க காசுகள் தான் இருக்கு. அப்படின்னா இது உங்க பை இல்ல அப்படிங்கிறத நீதிபதி உத்தரவிடுகிறாருங்க. அது மட்டுமல்லாது அந்த பையில் இருந்த தங்க காசுகளில் 20% இவருக்கு, இந்த தொழிலாளிக்கு நேர்மையை பாராட்டி பரிசாக வழங்கப்படுகிறது. இப்படிதான் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் சாதகமாக இருக்கும் போது மிகப்பெரிய வளர்ச்சியையும், புதன் கெட்டால் இந்த முதலாளி போல் பல சிரமத்தை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் புதன் ஆட்சி பலத்தையும் உச்சத்தையும் இழந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். எனவே இல்லத்தில் முன்கோபம் என்பது சற்று அதிகரித்தாலும் கூட அதை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. புதன் சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் அனைத்து பணிகளும் சற்று மெதுவாக நடைபெறுவதற்கான சூழல் உண்டுங்க. மெதுவாக நடைபெறுகிறது என்று எண்ணி வருத்தம் கொள்ள வேண்டாம். அவை அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உருவாகும். அது மட்டுமல்லாது குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த தருணத்துல தாய் வழி உறவு முறைகள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே உங்களுடைய உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்குங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக பலர் அரசியல் சூழ்ச்சிகளை செய்தாலும் கூட நேர்வழியில் செயல்படுங்க. உங்களுக்கான வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில், தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நேர்மையும் கடின உழைப்பும் கொண்ட உங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக புதன் உருவாக்கி கொடுக்கிறார். என் வாழ்வில் பல்வேறு வகையான தோஷங்களும் பாதிப்புகளும் தான் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடன் இணைந்து புத சுக்கிர யோகம் வலுவாக கிடைப்பதால் உங்களது தனித்திறமை நிச்சயமாக வெளிப்படும். அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. செய்யும் செயல்களை கண்ணும் கருத்துமாகவும் கடமையாகவும் செய்யக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கலாம். மாணவர்களின் கல்வியில் சூர வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளுக்கு நிம்மதியான தூக்கமும் நிம்மதியான சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.